கைஸ் கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு ரூம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கூட்டு போனாங்க. பேங்கில் ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ நீங்களே தயவுசெய்து வந்து யாருன்னா கேட்டாங்கன்னா போகாதீங்க. நீங்களே கொஞ்சம் அலைஞ்சி முடிஞ்சு தேடி ரூமை கண்டுபிடிச்சிங்க. சரிங்களா? கைஸ் இப்போ வந்து நம்ம கொடைக்கானலில் வந்து ரூம் எடுத்துருக்கோம். ஸோ ரூம்லேருந்து ஒரு வியூ காட்டுறேன். அந்த வியூவை பாருங்கள். மலைக்கு பக்கத்துலேயே தான் ரூமு. ஸோ எப்படி இருக்கு பாருங்கள், மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் கொடைக்கானல்லாம் வந்து வச்சிங்க, நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் இறங்கணுமே உங்களை ஸ்கேம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கேம் என்னவா தான் நீங்கள் போய் விழுந்துடாதீங்க. நீங்கள் போய் ரூம் எடுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்களே போங்க. அப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ணுங்கள். ஸோ அந்தமாரி வந்து ட்ரெக்கிங்கு, டூரிஸ்ட் ஸ்பாட்டு அதுமாரி விசிட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அது இது உனக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, எனக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். பேக்கேஜ் மாரி இருக்கும். ஸோ அந்த பேக்கேஜில் போயிட்டு கரெக்டான பேக்கேஜை எடுத்து இது பண்ணுங்கள். ஸோ பார்கியூ பண்ணுங்கள் மெயினாக. இது ஏன்னா அவங்க ஃபிக்ஸட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அந்த ஃபிக்ஸடில் இருக்காதீங்க, பார்கின் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க இதுக்கப்புறம் அவுட்டரில் போயிட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து நியர்பையில் இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டல் வந்திருக்கோம். ஸோ இவங்களோட ஆம்பியன்ஸ்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. கைஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அவங்களோட பேம்ப்ளெட்டு. இதில் வந்துட்டு 3 கேட்டகரியில் வந்துட்டு டூர் இருக்குது. அதாவது விஐபி டூர் அண்ட் லோக்கல் டூர் அண்ட் வந்து ஃபாரஸ்ட் டூர். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா விஐபி ஃபாரஸ்ட் டூர் தான் போனோம். அதுவுமே வந்து செப்பரேட்டாக போகல. எப்படி போனோம்னா ஒரு குரூப்பாக தான் போகணும். குரூப்பாக போகும்போது இப்போ ஒரு ஹெட்டுக்கு வந்து வெறும் 500 தான். ஸோ நம்ம இப்போ பேம்ப்ளெட்டில் காமிச்ச எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே வந்து உங்களை பிக் பண்ணிவிடுவாங்க. இப்போ நான் அதுதான் பார்க்குறீங்க. மிஸ்ட்டு பாருங்கள். கைஸ் நம்ம வந்து இந்த க்ளவுடு, இந்த மிஸ்ட் இதெல்லாமே வந்து ரொம்ப பக்கத்தில் போகிறதுல கொஞ்சம் ஆர்வமாயிட்டாங்க. 5 minutes later. இங்கே பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்கிறோம். இது எல்லாமே க்ளவுடு வேறு லெவலில் இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ நான் மட்டுமே கூட இருந்து எல்லாருமே ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. வேறு லெவலில் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒன்று வரும். நான் இந்த வீடியோ வந்து ஒரு 3 எபிசோடாக எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்னலைங்க ஒரு குரூப்பாக போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குரூப்பில் பொறுத்து தான் இது. அதாவது ஒரு சின்ன வேனை எடுத்து ஒரு 25 பேர்கிட்ட இப்போ ரெண்டு 500 போது ஸோ அவங்களுக்கு பெருசாக லாபமும் இருக்கும், நமக்கு பெருசாக நஷ்டமும் இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம குரூப் ரைடு நம்ம எடுத்துகிறோம். ஒரு வேனை வச்சு அவங்களே ஒரு கைடு அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பாருங்கள் போகிற வழியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் தான், வேறு லெவலில் ஒரு என்ஜாய்மெண்ட் தான். பட் நீங்கள் வந்துட்டு என்ன தான் ஒரு மனசு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடைக்கானல் போங்க. 2 நாள் 3 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நம்ம சென்னை சிட்டியில் பொல்யூஷனுக்கு நடுவில் வாழ்ந்துட்டு ஒரு 2-3 நாள் வந்து இயற்கையோடு நம்ம ஒத்து வாழணும்னா கண்டிப்பாக நான் சஜஷன் பண்ணுவது கொடைக்கானல் தான். ஏன்னா நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலுமே பச்சை பசல்னு க்ளவுடுக்கு நடுவில் வேறு லெவலில் ஒரு வைப்பாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக போனீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஃபேமிலியாக போனாலும் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். கப்புள்ஸாக போனாலும் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் அந்த பிளேஸே வந்து அந்த மாதிரி ஒரு பிளேஸு. முடிஞ்சவளுக்கு கொடைக்கானலில் போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கொடுத்துருக்கேன். பிகாஸ் நிறைய ஸ்கேம் நடக்குது. அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் பாருங்கள். இந்த சர்ச்சு வந்து 400 வருஷத்துக்கு பழமையான சர்ச்சு. ஸோ இந்த சர்ச்சு வந்து 2 இடத்துல தான் இருக்குதான். ஒன்று வந்து ஃப்ரான்ஸ், இன்னொன்று வந்து கொடைக்கானல். இந்த 2 இடத்துல மட்டும்தான் இந்த நேமில் இருக்குது இந்த சர்ச்சு. ஸோ 400 வருஷம் பழமையான சர்ச். இப்போ வந்த இடம் பார்த்திங்கன்னா அப்பர் லேக் வியூ பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த லேக்கே வந்து ஒரு ஸ்டார் மாதிரி தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கிட்ட போய் பார்ப்போம். எப்படி தெரியுதுன்றது நம்ம பார்க்கலாம். கைஸ் இப்போ வந்து நம்ம அப்பர் லேக் வியூன்னு சொல்லுவாங்க, தெரியுதுங்களா? இது வந்து இப்போ இந்த லேக் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டார் மாதிரி தெரியும். கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.
கீழே தவறி வந்தோன்னா அந்த காலி தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டான சாக்லேட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஃபேக்ட்ரி, அதாவது சாக்லேட் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி. அவங்களே தயாரித்து அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறது. ப்ளஸ் வந்துட்டு மலை சைடு வெளியிற பூண்டு வகைகள் அண்டு மசாலா வகைகள்லாம் இருக்குது. போனீங்கன்னா வாங்குங்க. காய்ஸ், மோயர் பாயிண்ட்டோட என்ட்ரி இது தான். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 10 rupees. காய்ஸ், மிஸ்ட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுதான் மோயர் பாயிண்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரோடு ஒன்று போகுது. அது வந்து மூணாருக்கும் கொடைக்கானலுக்கும் நடுவில் ஒரு 80 kilometers போல். பட் ஆனால் அது அலோவ் பண்ணலையா. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கேரளா கவர்மெண்ட்டும் வந்து டிசைட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அதுக்கும் போகலாம், ஒரு 15 kilometers உள்ளே போகலாம் போல். அப்படி போகிற மாதிரி 2600 சொல்கிறாங்க. க்ளவுடு எப்படி போகுது பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. எது பார்த்தா பாருங்க எதுவுமே தெரியல. இந்த க்ரீனிஷ் இருக்கா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. உண்மையில வேறு லெவலு. ஃபஸ்ட் டைம் வந்து நான் இவ்வளோ கிட்டக்க பார்க்குறேன் க்ளவுடு இப்படி வருத்தேன். ஸோ உண்மையிலே இயற்கை வந்து நிறைய நம்மளுக்கு அற்புதம் தருது. நம்ம தான் அதை சரியாக யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. நாங்கள் இருந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் தான் NPM ரெசிடென்சி. இந்தமாதிரி டாக்ஸி இல்லைனா வந்து நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா